நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. இப்போது தலைச்சன் பிள்ளைக்கும் தலைச்சன் பையனுக்கும் திருமணம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போது வீட்டில் மூத்த பிள்ளை, அந்த பொண்ணு வீட்டில் மூத்த பொண்ணு, ரெண்டு பேருக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முன்னோர் கூறியிருக்காங்க. இது உறவு திருமணங்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதற்கு காரணம் முற்காலத்தில் எப்படின்னா மாமன் பிள்ளையை கட்டுறது, அத்தை பிள்ளையை கட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருந்தது. அந்நிய உறவிலே திருமணம் செய்யும் போது தலைச்சம்பிள்ளைக்கு தலைச்சம்பிள்ளையை திருமணம் செய்யலாம். நெருங்கிய உறவில் மூத்த பையனுக்கும் மூத்த பெண்ணுக்கும் திருமணம் செய்வதை தவிர்க்கணும். அது ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஊனமுற்ற இல்லை உடல்நிலை குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இந்த உறவு வகையிலே கடைசி பொண்ணுக்கும் கடைசி பையனுக்கும் திருமணம் செய்யறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனி மாதத்தை ஜேஷ்ட மாதம்னு சொல்லுவோம். இந்த ஜேஷ்ட மாதத்தில் ஆனி மாதத்தில் பிறந்த ஒரு பையனுக்கு ஆனி மாதத்தில் பிறந்த பொண்ணுக்கும் திருமணம் செய்வதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட கருத்து. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த சந்ததி பாதிக்கப்படும். அது சந்ததினா ஆண் பெண் இருக்காது, பெண்கள் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. காலாமிர்தம், உத்தர காலாமிர்தம் புஸ்தகத்தில் ஜேஷ்டையில என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஆனி மாதம்தான் ஜேஷ்ட மாதம்னு சொல்லுது. இந்த ஜேஷ்ட மாதத்தில் பிறந்தவர்கள், ஜேஷ்ட மாதத்தில் பிறந்தவங்க, அதை 7வது மாதம் 6வது மாதம் கடைசி, இந்த 15/6 15/7 வரைக்கும் இருக்கவங்கள ஆனி மாதம் ஆனி மாதம், இந்த ஆனி மாதம் பிறந்தவங்கள ஆனி மாதத்தில் பிறந்தவங்களை திருமணம் செய்யும்போது அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் இல்லை. மீதி எல்லோரும் என்ன முன்னேறி கிழிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களும் இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக என்னென்னா மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், இதை தலை அப்படிங்கிறோம். தலை, இந்த நட்சத்திரத்துக்கு தலை அப்படிங்கிறது தான் ரஜ்ஜு. அப்போ தலைச்சன் பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது இந்த மிருகசீரிடம், அவிட்டம், சித்திரை இதில் பிறந்தவங்களை திருமணத்தை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு கருத்து. இந்த மிருகசீரிசம் இதில் மூத்த பையனாக பிறந்தா, மிருகசீரிசம் சித்திரை அவிட்டத்தில் மூத்த பையனுக்கும் மூத்த பெண்ணாக இருந்தால் திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறோம். அப்படி திருமணம் செய்திருக்காங்களான்னா திருமணங்கள்லாம் நடந்திருக்கு. மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் 2வது 3வது பிறந்திருக்கும் குழந்தைங்க திருமணம்லாம் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேட்டை நட்சத்திரம்னு சொல்கிறோம். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. இந்த கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியிலே தலைச்சம்பிள்ளைக்கு தலைச்சம்பையனை திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். இந்த கேட்ட நட்சத்திரம் முக்கியமாக பார்க்கணும். மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த 4 நட்சத்திரமும் நீங்கள் மூத்த பையனாக இருந்தால் மூத்த பிள்ளையை கல்யாணம் பண்ணக்கூடாது. முன்னாள் காலத்தில் 7-8 குழந்தைங்க இருந்தது. அரை டஜன் 1 டஜன் குழந்தைகளை பெற்றிருந்தாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் கவனித்து பண்ண முடியும். இப்போ இப்போதைய காலகட்டத்தில் 1 குழந்தை 2 குழந்தை அதிகபட்சம் 3 குழந்தை அப்படின்னு இருக்கும்போது இந்த தலைச்சம்பிள்ளையை கட்டுறதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதை தவிர்த்து ஒரு திருமணத்தை செய்வது கஷ்டம். இருந்தாலும் நீங்கள் ஜோதிடர்களை தலைச்சன் ஆகாதுன்னு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணி திருமணங்களை நடத்தாமல் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாமல் போகாமல் ஜோதிடரையும் ஒரு கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்வு வளம் பெறும். நாங்கள் எப்போவுமே தலைச்சம்பிள்ளையை கட்டக்கூடாதுங்கிறது ஒரு 4-5 பேர் இருக்கிற வீட்டில் சொல்லுவோம். ஒருத்தர் இப்போ இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தான் இருக்குது, அந்த வீட்டில் ஒரு பையன்தான் இருக்குது, வேறு நட்சத்திரம் இருக்குது, நட்சத்திரம் பொறுத்த இருக்குன்னா திருமணம் பண்ணலாங்களா. இந்த உறவுகளில் பண்ணும்போது தலைச்சம்பிள்ளை மாமன் பிள்ளை அத்தை பிள்ளை அப்படி கட்டும்போது சில குழந்தைகளுக்கு உடல்நல குறைபாடுகள் இருக்குது. ஏன்னா பிளட் குரூப் ஒரே மாதிரி வரும். பி பாசிட்டிவ்னா இந்த பொண்ணுக்கும் பி பாசிட்டிவ்,
அம்மாவுடைய பிளட் குரூப் பையனுக்கு வரும், அப்பாவுடைய பிளட் குரூப் பொண்ணுக்கு வரும் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.